ஹலோ டெக்கிஸ் ஒன் பிளஸோட சிஇஓ கால் போய் நான் போகிற தனியாக இனி உனக்கு பிடிக்க போகுது சனி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாரு. நான் சொன்ன மாதிரியே அவர் போனது வந்து ஒன் பிளஸ்க்கு சனி பிடிச்சிருக்கு தான் சொல்லணும். அவங்க எதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. வருஷத்துக்கு 2 ஃபோன் தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வருஷம் ஃபுல்லாக ஓப்போவோட சேர்ந்து ஃபோன் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அது ஒரு ரீசனாக லான்ச் பண்ண ஒன் பிளஸ் ஃபோனெல்லாம் ஒன் பிளஸ் ஃபோன் மாதிரியே இல்லை. அது போக எங்களோட யூஐலையும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா ஒன் பிளஸோட பிராண்ட் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லணும். பட் ஒன் பிளஸ்க்கு டாடா பை பை கொடுத்துட்டு வந்த முன்னாள் சிஇஓ கால் பேல் வந்து சும்மா உட்காராம விக்ரம் படத்தில் வர ஆண்டவர் மாதிரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் பேஸ்டு நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பிராண்டை கொண்டு வராரு. அந்த பிராண்டு கீழே நத்திங் இயர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு TWS லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த பிராண்டு கீழே ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போனா நத்திங் ஃபோன் 1 வர ஜூலை 12ஆம் தேதி குளோபலா லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் லாஸ்ட் 6 மாசமா இந்த ஸ்மார்ட் போனுக்கு வேற லெவல் பில்டப் கொடுத்து ஹைப் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. Flipkartல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே நத்திங் ஃபோன் 1 லான்ச் பண்ண போறோம்னு சொல்லி லிஸ்டிங் பண்ணிட்டாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஜூலை 12ஆம் தேதி லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற அபிஷியல் டேட்டா சொல்லிட்டாங்க. இங்க நிச்சயமா நத்திங் ஃபோன் 1ஓட அந்த மார்க்கெட்டிங் டீமை பாராட்டி ஆகணும். இந்த ஸ்மார்ட் போனுக்கு எந்த அளவுக்கு ஹைப் ஏற்ற முடியுமோ, எந்த அளவுக்கு ஸ்மார்ட் போன் யூசர் மத்தியில் இந்த ஸ்மார்ட் போனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ண முடியுமோ அதை பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அந்த டீம் கிட்ட அப்படியே நம்ம டெக் ஃப்ரம் தி சேனலே கொடுத்து கொஞ்சம் பில்டப் ஹைப் எல்லாம் ஏற்றி விட்டு கொஞ்சம் வியூஸ் வர வரைக்கும் சொல்லணும். உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த பிராண்டில் யாராச்சும் தெரிஞ்சதுன்னா நாளைக்கு நம்ம கமெண்ட்ல போய் சொல்லுங்க. நம்ம சேனல் எங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் ஹைப் ஏற்றினாலும் பரவாயில்ல, வியூஸ் ஏற்றி ஏற்றிக்கலாம். எனிவே நத்திங் ஃபோன் 1 பற்றி ஏகப்பட்ட லீக்ஸ் ரூமர்ஸ் மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சிங் ஒரு 10 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின 99% கன்ஃபார்ம் ஸ்பெக்ஸ் எல்லாமே இப்போ அஃபீஷியலாகவே நமக்கு தெரிய வந்துருச்சு. எப்போ தெரிய வந்துச்சு நத்திங் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா நத்திங் சொல்ல. பட் நத்திங் இந்தியாவில் இருக்க உலகத்தில் இருக்க பெரிய பெரிய யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு பெரிய பெரிய வெப்சைட் எல்லாத்துக்குமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு கம்மனா இருப்பாங்க. கம்மன் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓவர் ஸ்பெக்ஸா அவங்களே ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் மேற்கொண்டு இங்கே மொக்கப்பட விரும்பல, ஸ்ட்ரைட்டே வீடியோ வந்துடலாம். நத்திங் ஃபோன் 1ஓட ப்ரீ ஆர்டர் இப்போ போயிட்டு இருக்கு. Flipkartல நீங்கள் 2000 பே பண்ணி ப்ரீ ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 2000 பே பண்ணி ப்ரீ ஆர்டர் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா இந்த நத்திங் ஃபோன் 1ல என்னவெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். நீங்கள் 30,000 பட்ஜெட்டில் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். பார்த்ததுக்கப்புறம் யூஸ் ஆகுன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி மறக்காம உங்க டெக் ஃப்ரம் தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நத்திங் ஃபோன் 1 பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நான் இங்க சொல்லி ஆகணும். இந்த நத்திங்கோட சிஇஓ ஃபவுண்டர் எல்லாமே கால் பேல் தான். இதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி ஒன் பிளஸோட சிஇஓ இருந்தாரு. அவர் ஒன் பிளஸோட சிஇஓவா இருந்த காலத்திலேயே ஒன் பிளஸோட ஸ்மார்ட் போன்ஸ்க்கு ஏகப்பட்ட பில்டப் கொடுத்து அந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றப்ப அதை நிறைய பேர் வாங்குற மாதிரி பண்ணுவாரு. அந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண முடியாது, அதை இடத்துல விட்டு நார்மலா சேல் பண்ற பிரைஸை விட ஏகப்பட்ட பிரைஸ்க்கு ஸ்பெஷல் யூனிட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாரு. அதே மாதிரி இப்போ இந்த நத்திங் ஃபோன் 1க்கு ஜூன் 21 23 வரைக்கும் ஸ்டாக் எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ் நம்பர் 1ல ஆரம்பிச்சு 100 வரைக்கும் இருக்க மாதிரி 100 யூனிட்ஸ் எடுத்து எக்ஸ்க்ளூசிவா இடத்துல விட்டாரு. அந்த இடத்துல அதிகபட்சமா நத்திங் ஃபோன் 1 1.56 லட்சம் வரைக்கும் பிட் பண்ணிருக்காங்க. நார்மலா இந்த தேதிக்கு இந்தியாவில் அந்த பிரைஸ்க்கு ஐபோனோட 13 Pro Maxோட டாப் எண்ட் வேரியண்டே உங்களால வாங்க முடியும். பட் யாரு இந்த நத்திங் ஃபோன் 1க்கு அந்த அளவுக்கு அதிக அமௌண்ட் கொடுத்து ஏலத்தில் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. அந்த ஏலம் முடிஞ்சா அடுத்த 35 நாளைக்குள்ள, அதாவது ஜூலை 12 தான் லான்ச் பண்ணாலும் நம்ம கைக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்களோட கைக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் போயிடும். அந்த 100 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவா நம்பர் 1ல ஆரம்பிச்சு 100 வரைக்கும் அந்த எக்ஸ்க்ளூசிவ் நம்பர் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அது ஒரு ஸ்பெஷல் யூனிட் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம வாங்குற ஃபோனுக்கு அந்த ஃபோனுக்கு எந்த பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. இந்த பில்டப் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்கு கிடையாது, இந்த ஃபோனோட ஹைப் ஏற்றி வரதா. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாளைக்கு சேல் வரப்ப பாருங்க எத்தனை பேர் போட்டி போட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப அவங்க கொடுத்த ஹைப்புக்கு ஒத்த மாதிரி தான் தோணுது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்ப்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல 6.55 இன்ச் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல OLED பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க லெஃப்ட் கார்னர்ல பஞ்சுவல் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல பெசல் சுத்தமா இல்லவே இல்ல. சைடுல இருக்க அந்த சின்னு ரொம்ப தின்னா கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு தின்னா நான் எந்த ஒரு ஸ்மார்ட் போன்லயும் பார்த்தது கிடையாது. ஐபோன்ஸ்ல இந்த அளவுக்கு பெசல் ரொம்ப நான் தின்னா பார்த்திருக்கேன். பட் ஐபோன்ல கூட மேல அந்த டப்பா சைஸ்ல நாட்ச் கொடுத்திருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பஞ்சுவல் கட் அவுட் மட்டும் லெஃப்ட் கார்னர்ல கொடுத்திருக்காங்க. அதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப தின்னா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிஸ்ப்ளேக்கு 120 Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்க போறாங்க. ப்ரீவியஸ் லீக்ஸ் வச்சு பார்க்கறப்ப 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வர மாதிரி தெரிஞ்சது. பட் இப்போ 120 Hz கொடுக்க போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்க போறாங்க. அதாவது தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிஃப்ரெஷ் ரேட் அதுவே அடாப்ட் ஆயிக்கும். 30 Hz 60 Hz 90 Hz 120 Hz அப்படின்னு சொல்லிட்டு இதனால இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி லைஃப் இன்னமும் இம்ப்ரூவ் ஆகும். இங்க LED பேனல் கொடுத்திருக்கிறதுனால செக்யூரிட்டிக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. அது போய் இந்த ஸ்மார்ட் போனுக்கு DSTU ஸ்பீக்கருக்கு டால்பி அட்மாஸ் சவுண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நிச்சயமா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல வேற லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூசுவலா இதே மாதிரி டிஸ்ப்ளே இந்த செக்மெண்ட்ல நம்ம நிறைய ஸ்மார்ட் போன்ல பார்த்துட்டோம். பட் மற்ற ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்றப்ப இந்த ஸ்மார்ட் போன் டிஸ்ப்ளேக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பெசல் ஃப்ரீயா கொடுத்திருக்கிறதா இதோட பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இந்த டிஸ்ப்ளேக்கு கார்னிங் வீல் கிளாஸ் 5% கொடுத்திருக்காங்க. அப்படியே பேக் சைடு கார்னிங் வீல் கிளாஸ் 5% இருக்கு. அதனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இங்க பேக் சைடு கிளாஸ் பேக் தான் கொடுத்திருக்காங்க. பட் ரெகுலரா நம்ம எல்லா ஸ்மார்ட் போன்ல பார்க்குற மாதிரி நார்மல் கிளாஸ் டிசைன் கொடுக்கல. இங்க ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஸ்மார்ட் போனுக்கு உள்ள என்னவெல்லாம் இருக்கோ அது அப்படியே வெளியே தெரியுற மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க சைடுல அலுமினியம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல மேக்ஸிமம் பிராண்ட் மறந்து போன மேக்ஸிமம் பிராண்ட் ஆஃபர் பண்ணாத ஒரு பிரீமியமான குவாலிட்டியான பில்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. இங்க டாப் லெஃப்ட்ல ஓவல் ஷேப்க்குள்ள டுயல் கேமரா செட்டப் இருக்கு. இது வரைக்கும் நத்திங் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வேரியன்ட் ரிவீல் பண்ணிருக்காங்க. மற்ற கலர் ஆப்ஷன்லாம் வர மாதிரி தெரியல. இந்த ரெண்டு கலருமே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்கு. அந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைனை விட்டுட்டு நார்மலா அந்த ஒரு ஒயிட் கலர் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா
ஐஃபோன் 12ஓட சேம் டிசைன் சேம் ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்க மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இங்கே பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு லெஃப்ட் சைட் பவர் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்காங்க, ரைட் சைட் வால்யூம் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த பட்டனுமே இருக்க மாதிரி தெரியல. ஸ்டார்டிங்கில் அலாட் ஸ்டைலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர மாதிரி லீக்ஸ் வந்துச்சு. பட் அதெல்லாம் எதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. ஆல்சோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்க போகிறது கிடையாது. டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுப்பாங்க. அது போக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர், இயர் பீஸ், பிரைமரி மைக், செகண்டரி மைக் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். இங்கே உங்களுக்கு என்ன தோணுது? நத்திங் ஃபோன் ஒன்னோட டிசைன் ஐஃபோனோட 12 டிசைனுக்கு காமனாக இருக்கா? மறக்காம ஒப்பீனியனை கீழே போய் கமெண்ட் சொல்லுங்க. மேபி அவங்க யூஸ் பண்ணிக்க அந்த கிளாஸ் டிசைன், அந்த அலுமினியம் ஃப்ரேம், அந்த சைஸ், அந்த கேமரா மாடியூல், இந்த ஷேப் எல்லாம் வேணா காமனா இருக்க மாதிரி தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃபோனோட டிசைன் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்தா சொல்லணும். அந்த கேமரா செட் கீழே அப்படியே கீழே நத்திங் அப்படிங்கிற பிராண்டிங் போட்டிருக்காங்க. அது போக இந்த ஸ்மார்ட் போன்ல 5 எல்இடி ஸ்டிப் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஓவல் ஷேப்ல கேமரா இருக்குன்னு சொன்னல, அதை சுத்தி ஒரு எல்இடி ஸ்டிப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேர் அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு கிராஸ் மார்க்ல ஒரு எல்இடி ஸ்டிப் இருக்கு. அது போக சென்டர்ல ஒரு பெரிய ஓவல் ரவுண்ட் ஷேப்ல ஒரு ஸ்டிப் இருக்கு. அது கீழே கோடு போட்ட மாதிரி ஒரு ஸ்டிப், அது கீழே ஆச்சரியக்குறியில புள்ளி இருக்க மாதிரி ஒரு ஸ்டிப், மொத்தமா 5 எல்இடி ஸ்டிப் கொடுத்துருக்காங்க. அது போக பேக் சைடு வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப இண்டிகேட்டருக்கு ஒரு ரெட் கலர் இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த 5 எல்இடி ஸ்டிப்லயும் சேர்த்து மொத்தமா 900க்கு மேல எல்இடிஸ் இருக்க மாதிரி இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க காட்டியிருக்க அந்த ஒயிட் கலர் பிளாக் கலர் ரெண்டுலயுமே ஒயிட் கலர் தான் அந்த எல்இடி ஸ்டிப் எரியுற மாதிரி காட்டியிருக்காங்க. அது ஆர்ஜிபில இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் இங்க ஒயிட் கலரோட தான் போயிருக்காங்க. இங்க ஸ்மார்ட் போன் டிசைன்ல பேக் சைடு எல்இடி ஸ்டிப் பார்க்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சில ஓப்போ ஸ்மார்ட் போன்ல அந்த கேமரா மாடியூல் சுத்தி ஆர்பிட் லைட் அப்படிங்கிற நேம்ல எல்இடி ஸ்டிப் கொடுத்திருந்தாங்க. அது கலர் கலர் எரியும், பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது போக போக்கோ அதுக்கப்புறம் ஆஸோட ஒரு சில கேமிங் ஸ்மார்ட் போன்லயும் இந்த எல்இடி லைட்டிங் கொடுத்திருப்பாங்க. அது எல்லாத்துலயுமே ஆர்ஜிபி லைட்டிங் இருக்கும். அது கேம் விளையாடுறப்ப ரொம்ப சூப்பரா எஃபெக்டிவா இருக்கும். நோட்டிஃபிகேஷன் லைட்டா ஒரு சில நேரங்கள் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் தான் இந்த நத்திங் போன் ஒன்லயே இருக்கு. இந்த எல்இடி ஸ்டிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்காகவும் நத்திங் அவங்களோட செட்டிங்ஸ்ல கிளிப் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அது மூலமா இதை உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். யூசுவலா நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இன்கமிங் கால்ஸ் வரப்ப எல்லாமே இந்த எல்இடி ஸ்டிப்ஸ் வந்து பல்ஸ் ஆகும். ஆல்சோ இந்த ஸ்மார்ட் போன்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு மிட் ரேஞ்சில எல்லாம் வயர்லெஸ் சார்ஜிங் எந்த ஒரு பிராண்டோ ஆஃபர் பண்றதே கிடையாது. ஃபிளாக்ஷிப் போன்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. இந்த எல்இடி ஸ்டிப்பை யூஸ் பண்ணி வயர்லெஸ் சார்ஜிங் எங்கேஜ்மென்ட் உங்களால பாத்துக்க முடியும். ஆல்சோ எவ்வளவு பேட்டரி சார்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் உங்களால பாத்துக்க முடியும். ஆல்சோ செட்டிங்ஸ்ல கிளிப் இன்டர்ஃபேஸ்ல போய் இதெல்லாமே உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இத கஸ்டமைசேஷனும் பண்ணிக்க முடியும். அந்த எல்இடி ஸ்டிப்ஸோட பிரைட்னஸ் உங்களால அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கம்மியா வேணா கம்மியா வச்சுக்கலாம், அதிகமா வேணா அதிகமா வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த செட்டிங்ஸ்லயே ஃபிளிப் டு கிளிப் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நார்மலா இந்த மாதிரி போனை வச்சிருக்கிறப்ப பின்னாடி லைட் எரியாது. போன் எப்படி தலைகளா திருப்பி வைக்கிறீங்களோ அப்போ மட்டும் அந்த எல்இடி ஸ்டிப்ஸ் எல்லாம் எரியற மாதிரி உங்களால செட் பண்ணிக்க முடியும். ஆல்சோ ஒரு பர்டிகுலர் டைமிங் மட்டும் அந்த லைட் எரியற மாதிரி உங்களால ஷெட்யூல் பண்ணி வச்சுக்க முடியும். அவ்வளவுதான். இந்த டிசைனை பத்தி ரொம்ப அதிகமா பேசிட்டோம். ஏன் டிசைனை பத்தி மட்டும் இவ்வளவு நேரம் நான் பேசினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நத்திங்கோட சிஇஓ கால் பேட் மார்க்கெட்ல இருக்க நார்மல் ஸ்மார்ட் போன் மாதிரி இந்த போன் இருக்காது, எல்லா இடத்துலயுமே இந்த ஸ்மார்ட் போன்ல வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மற்ற எல்லா இடத்த விட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன்ல தான் ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுக்காக ஒரு சில எக்ஸ்ட்ரா வேலையுமே இந்த டிசைன்ல பண்ணிருக்காங்கன்னே சொல்லணும். பட் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டவுட், நம்மள மோஸ்டா எல்லாருமே போனை இப்படிதான் தரையில வைப்பாங்க. அதாவது போனோட கீழ் பார்ட் தான் தரையில இருக்க மாதிரி வைப்பாங்க. டிஸ்பிளே கீழே இருக்கிற மாதிரி இப்படி யாருமே குப்பர் கமத்தி போனை வைக்க மாட்டாங்க. அன்லெஸ் நீங்க பெட் மேல போன் வைக்கிறீங்க, இல்லைன்னா உட்டன் டேபிள் மேல போன் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலர், அதாவது 100 யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் வேணா டிஸ்பிளே கீழே இருக்க மாதிரி போனை வைப்பாங்க. வேற யாருமே டிஸ்பிளே கீழே இருக்க மாதிரி போனை வைக்க போறது இல்ல. இப்போ நம்ம போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நமக்கு மேல நோட்டிஃபிகேஷன் பால் நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி நம்ம அப்படியே போய்க்குவோம். அந்த நோட்டிஃபிகேஷன் லைட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போனை தரையில வச்சிருக்கிறப்ப ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா டிஸ்பிளே பிங்க் ஆகும், நம்ம நோட்டிஃபிகேஷன் லைட் பிங்க் ஆகும். இல்ல இன்கமிங் கால்ஸ் வந்து நம்ம சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அது பிங்க் ஆகும். அதை பார்த்து நம்ம போன் எடுத்து பேசுவோம், அந்த நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். இப்போ நம்ம போனை இப்படி குப்பரை வச்சிருக்கிறப்ப நமக்கு இன்கமிங் கால்ஸ் வருது இல்ல நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அடியில தான் லைட் பிளிங்க் ஆகும். அது நமக்கு நிச்சயமா தெரிய போறது கிடையாது. சைட்ஸ் கூட லைட்டா இல்ல, சைட்ஸ்ல வெடிச்ச கூட நமக்கு வராது. அதனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த எல்இடி ஸ்டிப்பை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கேம் விளையாடுறப்ப மேபி இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், டிஃபரெண்ட் பிளிங்க் ஆகி எரியற மாதிரி இருக்கலாம். அதர்வைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எல்இடி ஸ்டிப் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா தெரியல. டிஃபரெண்டா அந்த ஸ்மார்ட் போன் டிசைன் காட்டுறதுக்கு வேணா அந்த எல்இடி ஸ்டிப் இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போன்ல ஏற்கனவே அலுமினியம் ஃப்ரேம், கிளாஸ் பேக், அது போய் இந்த எல்இடி ஸ்டிப் எல்லாம் கொடுத்ததுனால நிச்சயமா வெயிட் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அந்த வெயிட்டை கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்க பேட்டரி குறைச்சு தான் கொடுத்திருக்காங்க. 4500 mAh தான் இருக்கு. ஆல்சோ இந்த ஸ்மார்ட் போன்ல 120 Hz ஹை செட் கொடுத்திருக்காங்க. இங்க பேட்டரியில நல்லா ஆட்டோமேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. 4500 mAh பேட்டரி ஒரு நாள் யூசேஜுக்கு நல்லாவே தாங்கும். பட் இந்த எல்இடி லைட் மோஸ்டா நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, மோஸ்டா எரிஞ்சிட்டே இருக்கு, பிரைட்னஸ் ரொம்ப அதிகமா எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா பேட்டரி லைஃப்ல ப்ராப்ளம் வராதா, அதனால பேட்டரி குறையாதா அப்படிங்கிறது இங்க ஒரு क्वेश्चन மார்க்கா தான் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் வாங்கினாலும் இங்க என்னதான் பேக் சைடு கார்னிவல் ப்ரொடக்ஷன் கொடுத்தாலும் கிளாஸ் பேக் தான் கொடுத்திருக்காங்க. கீழ போட்டா நொறுங்க தான் செய்யும். அதனால நம்மள மேக்ஸிமம் எல்லாருமே கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கேஸ் போட்டு யூஸ் பண்றப்போ அந்த எல்இடி லைட்ஸ் யாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன்
இப்படி தலையில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ அந்த எல்இடி லைட்ஸ் யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம ஆன் பண்ண போகவே கிடையாது. ஸோ அதை பற்றி யாரும் பெருசாக திங்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே டிசைனை பற்றி பேசுகிற இன்னொரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். இங்கே நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் வாங்கி பார்த்தா தெரியும், ஆக்சுவலாகவே அந்த கிளாஸ் பேக் மேலே ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷ் கொடுத்தாங்கன்னா கையில் கிரிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வேணா நீங்கள் கேஸ் போடாமையே இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேட்டரி பற்றி பேசுறப்ப நல்லா ஆட்டோமேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாள் ஹெவி சார்ஜிங் நல்லாவே தாங்கும். அதை சார்ஜ் பண்ணுற இடத்துல 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இது யூரோப்பில் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்காம தான் லான்ச் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு வரப்ப பாக்ஸில் சார்ஜர் கொடுத்து லான்ச் பண்ணாங்க நல்லா இருக்கும். இல்லை ஆப்பிள் ஃபோன் மாதிரியே டிசைன் கொடுத்துட்டு ஆப்பிள் மாதிரியே நானும் சார்ஜர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே 5 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆல்சோ வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் பத்தி பார்க்கலாம். நத்திங் ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணணும்னு சொன்னப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தது இதோட சாஃப்ட்வேர் பத்தி தான் பேசினாங்க. நத்திங் லான்ச்சர் கூட லான்ச் பண்ணாங்க. அது சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் கூகுளோட ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் டெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. நத்திங் OS பத்தி ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. இது விஜெட்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருக்குமாமா. ஆல்சோ இது ஒரு ப்ளோட்வேர் ஃப்ரீ OS இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ல பெஸ்ட் UI எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான் சொல்லுவேன். ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான் யூஸ் பண்ண என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு அடுத்து நான் யூஸ் பண்ணதுலேயே ஒரு பெஸ்டான UI எக்ஸ்பீரியன்ஸ் எதில் கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா OnePlus-ஓட ஆக்சிஜன் OS தான். அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. OnePlus ஃபோன்ஸ் நிறைய பேர் வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன் அதில் இருக்க பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, அதில் இருக்க தரமான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் தான். அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ குறைஞ்சிட்டே போகிறதுனால தான் என்னதான் பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை ஃபுல்லாக இங்கே ஃபீல் பண்ண முடியல, அதை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியல, எஃபெக்டிவாக இல்லை அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் OnePlus ஃபோனுக்கு நோ சொல்லிட்டு இருக்காங்க. OnePlus-ஓட CEO இருந்தால் கால் பேர் சொல்லவே வேண்டியதில்லை. இங்கே சாஃப்ட்வேரில் வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமா இந்த நத்திங் OS கம்மிங் இயர்ஸ்ல ஆண்ட்ராய்டு இண்டஸ்ட்ரியில ஒரு டாப் பிளேஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆல்சோ இந்த ஸ்மார்ட் போன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 அப்டேட்டோட வருது. இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பத்தி பேசுறப்ப இந்த ஸ்மார்ட் போனுக்கு 3 வருஷத்துக்கு மேஜர் OS அப்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஆண்ட்ராய்டு 13, 14, 15 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓவராலா இந்த நத்திங் போன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷத்துக்கு இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் தர போறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேக் சைடு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டுவெல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாம மேக்ரோ சென்சார் கொடுக்குற டிப் சென்சார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 4-5 கேமரா கொடுக்கல. 2 கேமரா நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. f1.8 அப்பேச்சர் லென்ஸோட. இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பிராண்ட் இந்த 30,000 பட்ஜெட்ல யூஸ் பண்ற சோனியோட அந்த ஃபிளாக்ஷிப் 50 மெகாபிக்சல் சென்சார் தான் இந்த ஸ்மார்ட் போனில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. சாம்சங் சென்சார் யூஸ் பண்ண மாதிரி லீக்ஸ் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டையுமே விட்டுட்டு கஸ்டம் மேட் சென்சார் கொடுத்து ஆப்பிள் சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இது கூட வந்து ஒரு 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் 114 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். செல்ஃபிக்கு ஒரு 16 மெகாபிக்சல் சென்சார் அந்த பஞ்சுவோட கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வீக்ஸ்ல வச்சு பார்க்குறப்ப 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தர மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல் தான் எனாஃப் தான். அந்த மெகாபிக்சல் கவுண்ட் எல்லாம் வெறும் நம்பர்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு தேதிக்கு ஆப்பிள், சாம்சங், கூகுள் இந்த 3 பிராண்டோட ஸ்மார்ட் போன் தவிர்த்து வேற எந்த ஒரு பிராண்ட்னாலையும் வேற லெவல் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஸ்மார்ட் போனுக்கு இப்போ வரைக்கும் முடியல. அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க யூஸ் பண்ணிக்க சென்சார், அது போக சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் தான். அதே மாதிரி நத்திங்கும் இங்க நல்ல சென்சார் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர்ல நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சேர்ந்து இங்க பயங்கரமான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமா நத்திங் போன் ஒன் கேம் சேஞ்சிங் டீலா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ல மிட் ரேஞ்சில் அந்த அளவுக்கு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டா இருக்கிறது இல்ல, ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கு. இந்த கேமரா OS சப்போர்ட்டோட தான் வரப்போகுது. பாப்பா லான்ச் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க, அவுட்புட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேமரா விட்டு இந்த ஸ்மார்ட் போனை மற்ற எல்லா ஸ்பெக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் ஃபிளாக்ஷிப் போன் மாதிரி தான் தெரியும். பட் அப்படியே இந்த ஸ்மார்ட் போனோட பர்ஃபார்மன்ஸ் வந்தீங்கன்னா இது ஃபிளாக்ஷிப் போனா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிரும். இங்கே ஸ்னாப்டிராகனோட 778G+ ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போறாங்க. ரீசெண்டாக ஸ்மார்ட் ஃபோன் கீக் பெஞ்ச் லிஸ்டிங் ஆயிடுச்சு. அது மூலமாக இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே நத்திங் புதுசாக ஒரு ரூட்டை போட்டிருக்காங்க. அதாவது நார்மலாக 778G+ அப்படியே யூஸ் பண்ணாமல் ஸ்னாப்டிராகன் கூட சேர்ந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்களாமா. இது ஒன்றும் புது ரூட்டு கிடையாது. இதுக்கு மாதிரி நிறைய பிராண்ட் இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ப்ராசஸர் பிராண்டோட சேர்ந்து ஒரு ப்ராசஸரை அவங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்குவாங்க. அதனால பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குமா, ஆக ஓவன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது. நார்மலாக 778G+ ப்ராசஸர் கிடைக்கிற பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது போக ஒரு சில அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நத்திங் ஃபோன் 1க்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். எனவே ஒரு 30,000 பிரைஸ் பாயிண்ட்லாம் லான்ச் பண்ணாங்கன்னா அது பெரிய குறையா சொல்ல மாட்டேன். இந்த ஸ்மார்ட் போன்ல பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். பட் இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் 25,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்னாப்டிராகன் 870 ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் நிறைய ஸ்மார்ட் போன் அவைலபிளா இருக்கு. இந்த போன்ஸ் எல்லாத்துலயுமே நிச்சயமா நத்திங் போனோட பர்ஃபார்மன்ஸ் ஆயிடா இருக்கும். இந்த ஸ்மார்ட் போனே அந்த ப்ராசஸர் கொடுத்து ஒரு 35,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கூட வேற லெவல் டீலா இருக்கும். பட் கொடுக்கல, ஸ்னாப்டிராகன் 778G+ தான் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா மிட் ரேஞ்சில் இதோட ப்ராசஸர் குறை சொல்ல முடியாது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு கிடைக்கும். ரீசெண்டாக மோட்டோவோட H30 ஸ்மார்ட் போனோட இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இங்கேயும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனலாக பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜெர்மனியில் அமேசான் வெப்சைட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் ஆயிருக்கு. அது மூலமாக இதோட யூரோப்பியன் பிரைஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வச்சு பார்க்குறப்ப பேஸ் ஆப்ஷன் 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரியை இந்திய விலைப்படி 30,000 லான்ச் பண்ண மாதிரி தெரியுது. ஹை 40,000 மேலே பிரைஸ் சேல் பண்ண மாதிரி தெரியுது. பட் எப்பவுமே யூரோப்பியன் பிரைஸ் விட இந்தியன் பிரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங்னா கம்ப்ளீட்டாக இங்கேயே இந்த ஃபோனை தயாரிக்கிறாங்களான்னு நினச்சிடாதீங்க. அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே அசம்பிள் மட்டும் பண்ணுவாங்க. மேட் இன் இந்தியான்னு சொல்லணும்ல, அதுக்காக. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டேக்ஸ் எல்லாம் உள்ளே குறைஞ்சிடும். அதனால ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இந்த பேஸ் ஆப்ஷனை ஒரு 30,000 ப்ரைஸ் பாயிண்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணுறது தான் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்சோ நத்திங் இப்போ தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பேர் வாங்கணும், நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்போ தான் மேற்கொண்டு எங்கள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணால் அதை வாங்குறதுக்கு யாராச்சும் இருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனே 50,000 வச்சு சேல் பண்ணாங்கன்னா இதே யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் மேற்கொண்டு அவங்களால ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண முடியாது. அதனால இதை கம்மியான ப்ரைஸ் வச்சு நிறைய பேர் கைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் போய் சேர மாதிரி தான் இங்கே பண்ண போறாங்க. இது போக 8,256GB வேரியன்ட் தர மாதிரி தெரியுது. அது 33,000க்கும் ஹை எண்ட் 12,256 ஒரு 36,000 37,000க்கும் சேல் பண்ற மாதிரி இங்க தெரியுது. இங்க அந்த 12GB அப்படிங்கிறது LPDDR5 RAM 256GB அப்படிங்கிறது UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப்படின்னு லீக் வந்திருக்கு. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு Bluetooth 5.1 கனெக்டிவிட்டி, Wi-Fi 6, GPS, NFC இந்த மாதிரி எல்லா பேசிக் சப்போர்ட்ஸும் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஆன்லைன்ல Flipkartல சேல் பண்ண போறாங்க. ஆஃப்லைன்ல ரிலையன்ஸ் டிஜிட்டல்ட்ட இப்போ பேசிட்டு இருக்காங்களாமா. கன்ஃபார்மா அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிடும். ஆஃப்லைன்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை உங்களால ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல போய் வாங்கிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஜூலை 12 8:30 லான்ச் பண்ண போறாங்க. பட் ப்ரீ ஆர்டர் இப்போ Flipkartல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க 2000 ரூபாய் கட்டி ப்ரீ ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் மாதிரி தருவாங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனது இந்த சேலுக்கு எடுத்து வர போறது கிடையாது. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபர்ஸ்ட் சேலுக்கு எடுத்து வர மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்க இப்பவே ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஜூலை 12 நைட் 9 மணிக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சேல் ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது ப்ரீ ஆர்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் சேல் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நீங்க 2000 ரூபாய் கட்டி டோக்கன் வாங்கிட்டீங்களா, அப்ப அந்த 2000 ரூபாய் அப்படியே ரெடியூஸ் ஆயிடும். ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்சோ நத்திங் ஃபோனோட ஒரு சில ஆக்சசரிஸும் கம்மியான பிரைஸ்க்கு உங்களுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ஆஃபர் ப்ரீ ஆர்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் தான். சரி, நான் இப்போ 2000 ரூபாய் கட்டி ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டேன். ஒருவேளை ஃபோன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிகமான பிரைஸ் போயிடுச்சு, எனக்கு ஃபோன் வேணான்னு தோணுது. அப்போ அந்த 2000 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதையும் நத்திங் ரீஃபண்ட் பண்றாங்க. ஜூலை 19 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடும். நீங்க எந்த பேமெண்ட் மூலமா இப்போ 2000 ரூபாய் கட்டி வாங்குங்களோ அதே பேமெண்ட் மூலமா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எனவே 30,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்க்கு ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மிட் ரேஞ்ச் ப்ராசஸோட வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நத்திங் ஃபோன் ஒண்ணே இப்போ ப்ரீ ஆர்டர் பண்ணி ஜூலை 12 ஆர்டர் போட்டு வாங்கிடுங்க. இல்லைனா அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு முடிஞ்சா நம்ம சேனலை வாங்கி கவர் பண்ற ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோல மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அதுக்கு மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனிவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி நான் பெருசா யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க. நிச்சயமா ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா R&Dல ரொம்ப நாளா ஒர்க் பண்ணி ரொம்ப நாளா கொண்டு வர போறேன்னு சொல்லி நல்லா ஒர்க் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா தான் எடுத்து வர மாதிரி தெரியுது. நிச்சயமா ஃபோன்ஸ்ல எந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறம் சர்வீஸ் அப்படின்னு வரப்பதான் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு சர்வீஸ் சென்டரும் இந்தியாவில் இல்ல. ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் ஈவெண்ட்ல பார்க்கலாம். கன்ஃபார்மா இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்க, எங்கெல்லாம் சர்வீஸ் சென்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். எனிவே நமக்கு ரிலையன்ஸ் ஆஃப்லைன் சொல்லி சேல் பண்ணாங்கன்னா நம்ம ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்களே எங்கேயாச்சும் ஒரு பக்கம் இருக்க சர்வீஸ் சென்டர் காமிச்சு வச்சு நம்ம ஃபோனை ரெடி பண்ணி தருவாங்க. கூடிய சீக்கிரமா தமிழ்நாடு ஃபுல்லாவே நிறைய இடத்துல சர்வீஸ் சென்டர் வரும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வருந்தா கால் பேரு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நத்திங் ஃபோன் ஒன்று வாங்குவீங்களா மாட்டீங்களா? மறக்காம கீழே போய் கமெண்ட் சொல்லுங்க. யாராச்சும் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்களும் மறக்காம கீழே போய் கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.